ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்க நோய்களும் வியாதிகளும் மரணங்களும் இழப்புகளும் விபத்துகளும் நாச மோசங்களும் நேரிட்டாலும் எங்களுக்கு நீங்கள் அரணும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். நீடித்த நாட்களாலே உங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் சிறு குழந்தைகளையும் ஊழியர்களையும் நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்க எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்குள்ளே உள்ள ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஊர்முகமாய் வாக்குதத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் எந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கைகளை உயர்த்தி இந்த கடைசி ஸ்டான்ஸை மட்டும் இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், இழப்புகள், எதிர்ப்புகள், மன அழுத்தங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், கடனே வந்தாலும், உலகமே இடிந்து விழுந்தாலும், ஜெபிக்கிற, உம்மோடு கூட உறவாடுகிற, உன் அன்பிலே நிலைத்திருக்கிற, அப்பாவோடு பேசுகிற இந்த கிருபை எங்களுக்கு விட்டு விலகாமல் இருக்க உதவி செய்யும். அதுதான் எங்கள் ஜெபம், அதுதான் எங்கள் விண்ணப்பம். எதிராளிகள் எவ்வளவு வல்லமையோடு இருந்தாலும் நான் ஜெபிக்கிற வேளையில என் தகப்பன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நம்ம ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நேற்று பேப்டிசம் குறித்தோ, அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை குறித்தும், அது மெஸ்ஸியானிக் மிராக்கிள், அதுதான் அது புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் ஒயின்ல அற்புதம் செய்தார், வாட்டரை ஒயினா மாற்றினார் என்றால் அது எல்லாருக்கும் ஒரு மெஸ்ஸியானிக் அற்புதம். இந்த ஏசாயால வருகிற இந்த 24-25ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த காலகட்டம் நிறைவேறணும் என்பதற்காக தான். சரிங்களா? இன்னைக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். கலிலேயாவிலே தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வழக்கமாக நம்மோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு தெரியும். யோவான் எழுதும் பொழுது அவருடைய முதல் அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு திருமணத்திலே அவர் நடத்தினார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா மேத்யூ எழுதும் பொழுது அவருடைய மேத்யூ அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எதுனா, ஒரு குஷ்டரோகிய ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறது. கிளென்சிங், சுகப்படுத்துகிறது வேறு, சுத்தப்படுத்துகிறது வேறு. நீங்க அதுல வாசிக்கலாம். ஆண்டவரே, சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றார். அதற்கு அவர் அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். சரி, இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், அதை எழுதி வச்சுக்கோங்க மனசுல. யோவானுல முதல் அற்புதம்
கானாவூர் திருமணத்துல திராட்சை ரசத்தை அவர் உருவாக்கி கிரியேட்டர் திராட்சை ரசத்தை அவர் உருவாக்கி அந்த ஜனங்களுடைய குறைவை, அந்த குடும்பத்தின் குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். நான் சொன்னேன். ஆனா மேத்யூல பார்த்தீங்கன்னா, அவர் எழுதும் பொழுது ஒரு குஷ்டரோகியை கொண்டு வந்து நிறுத்தி, அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை என் ஆண்டவர் கொடுக்கிறதாக முதல் அற்புதத்தை அவர் எழுதுகிறார். இதெல்லாம் நமக்கு ஜெனரல் நாலேஜ்ல மனசுல ஆழமா படிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாளைக்கு வருகிற காலங்களில மார்க்ல ஃபர்ஸ்ட் அற்புதம் எதை எழுதினார், யோவான் பார்த்துட்டோம். லூக்காவிலே ஃபர்ஸ்ட் அற்புதம் எழுதப்பட்டது யாருக்கு இயேசு அற்புதம் செய்தார், எப்படி செய்தார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இப்படிதான் பைபிளை நம்ம வாசிக்கணும். இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் கலிலேயாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். மேத்யூ அக்கௌண்ட் படி நான் ஏற்கனவே இங்க சொன்னேன். அவர் என்ன செய்தாராம், 4ஆம் அதிகாரத்துல அவர் ஆரம்பிக்கிறார். அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே வாசித்து காட்டினேன். பின்பு அவர் கலிலேயா எங்கும் நடந்து அவருடைய ஜெபாலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் சகல நோய்களும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அவருடைய ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் 4ஆவது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆனா 4 முடிந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் உபதேசிக்க தொடங்குகிறார். அப்போ அப்படி என்னன்னா, இங்க எங்க முடியுதுன்னா, இந்த பாருங்க, கலிலேயாவில் தெக்கப்போலி எருசலேமின் யூதாவில் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு முடியுதா. இப்போ 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம், 6ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம். நீங்க அதுல பாருங்க, ஜெபத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துல நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அதுக்கப்புறம் பரமண்டல ஜெபங்களை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்துல நீங்கள் உபவாசிக்கும் போது அப்படின்னா நீங்க கட்டாயம் உபவாசிக்க வேண்டும் என்பதை அவர் உபதேசிக்கிறார். நீயோ 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்னா நிச்சயமாக எல்லா கிறிஸ்தவர்களும் உபவாசிக்க வேண்டும். வாரத்துல அவர்களை அஞ்ஞானிகளை விட ஒரு படி மேலே போய் அவங்க 2 நாள் உபவாசித்தா நாம 3 நாள் உபவாசிக்க வேண்டும், அல்லது 3 வேளை உபவாசிக்க வேண்டும். அது 8ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிங்க. திரும்பவும் ஜெபம் என்ன, 7ஆம் வசனம் 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சொல்ற, ஒரு அப்பா இடத்துல அப்பத்தை கேட்டால் அந்த மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல அமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? இதெல்லாம் ஏன் சொல்லிட்டே வரேன்னு சொன்னா, இப்போ பாருங்க, இந்த குஷ்டரோகி எங்க இருந்திருப்பான்? அவன் எங்க இருந்திருக்க வேண்டும்? அவன் கண்டிப்பாக ஊருக்குள்ளே இல்லை.
வெளியில தான் அவன் தங்கி இருந்திருக்க வேண்டும். சரி, ஒண்ணு. 2வது, ஒருவேளை இந்த பிரசங்கத்தை டீச்சிங்க அவன் எங்கேயோ தூரத்திலிருந்து அவன் கேட்டிருக்க வேண்டும். ரைட்? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். இதுவரைக்கும் இயேசு பிசிக்கல் ஹீலிங் பண்ணவே இல்லை. அப்போ இவனுக்கு இயேசு பிசிக்கலா ஹீல் பண்ண முடியுமா என்பது அவனுக்கு தெரிந்திருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அவரு 30 இயர்ஸ்ல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், ஞானஸ்நானம் பெறுகிறார். அதன் பிறகு கலிலேயாவு கானா ஊரிலே ஒரு திராட்சரசத்தை அந்த அந்த கானா ஊர் பகுதியில் இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் அதை அறிந்திருக்க முடியும். ஆனா பிசிக்கல் ஹீலிங் யாராவது பண்ணார்னு எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. சோ எங்கே தூரத்தில் இருந்தவன், ஒதுக்கப்பட்ட வேறு இடங்களிலே கேம்ப்ல இருந்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன், அவர் வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளும் அதிகாரம் உள்ளவர் என்பதெல்லாம் அறிந்தவனாய், இங்கதான் நான் இந்த குஷ்டரோகியின் விசுவாசத்தை கண்டு பிரமித்து போனேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊழியக்கார் வராங்க, அவங்க ஊழியக்காருக்கு கர்த்தர் என்ன வரம் கொடுத்திருக்கிறாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சுகமளிக்கும் வரம் இருக்கா, அவருக்கு பிசாசு ஓட்டுகிற வரம் இருக்கா, அவருக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம அவர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி தான். இப்ப பாருங்க, கவனிங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை ஒரு உபதேசத்தை கேட்டிருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து பேசியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது. 7ஆம் அதிகாரத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 6ஆம் அதிகாரத்திலேயும் கூட அவர் ஜெபத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். நான் உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது வீட்டுக்குள்ள பிரவேசித்து அறைக்கதவை மூடிக்கொள்ளுங்க, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அதன் பிறகு நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உபவாசம் பண்ணுங்க. அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் பேசினவரு ஹீலிங் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை கூட இல்லை. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை என்னன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்துல எல்லாம் கிடைக்கும். ஆண்டவரிடத்துல கிடைக்க கூடாத ஒன்றும் இல்லை. வார்த்தை முதல்ல கொடுத்தார், வார்த்தை வெளிப்படுத்தினார், டீச்சிங், ப்ரீச்சிங், அதன் பிறகு ஹீலிங். இவன் யோசிச்சிருக்கலாம், இது லெப்ரசி குணமாக்க முடியாத ஒரு வியாதி. பரிசேயர்லாம் அவனை கேவலமா நடத்தி இருப்பாங்க. கல்லெறிவாங்க, ஊருக்குள்ள வந்துட்டா. அழுகின முட்டைகளை எடுத்து வீசினாங்களாம். இன்று அவங்களை ரொம்ப ஏளனமாய் நடத்தின நாட்கள் அது. அந்த காலத்துல குஷ்டரோகம் குணமாக்க முடியாத ஒரு வியாதியும் கூட, அவமானத்திற்குரிய ஒரு வியாதி, தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வியாதி. ஏன் குடும்பத்துல கூட அவங்களால இருக்க முடியாது, பிள்ளைகளோட உறவாட முடியாது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்க முடியாது, அவர்கள் தூர இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவன் ஆண்டவரை பற்றி அறிந்தான், அவரை பற்றி சரியாக புரிந்து கொண்டான். அவன் உள் உணர்வுல அவன் ஒரு தீர்க்கமான ஒரு வைராக்கியத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் வருகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை கூட பயங்கர வித்தியாசமான ஒரு வார்த்தை, யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. பாருங்க, அவன் பணிந்து, he worshipped.
அவன் கிட்ட வந்திருந்தாலே எல்லாம் ஓடி போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, எல்லாரும் தீட்டு தீட்டுன்னு ஓடி இருப்பாங்க. முதலாவது வந்து அவரை பணிந்தான். பிரியமானவர்களே, இந்த ஹம்பிள்னஸ், அவனுக்கு இருந்த அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த். அவர் நல்ல ப்ரீச்சர் தெரியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இவனுக்குள்ள ஆழ் மனதில் எப்படி உருவாச்சுன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு அவ்வளவு நம்பிக்கையோடு கூட வந்து பணிந்து அவன் சொல்ல வார்த்தை, ஆண்டவரே, மை லார்ட், உமக்கு சித்தமானால். அவர் சொல்றார் உமக்கு, அதாவது இஃப் யூ விஷ் அப்படின்னா என்னன்னா, உமால முடியும் ஆண்டவரே, உமால முடியும், உமால முடியாது. அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. இதே நான் வந்து வேற ஒரு இடத்துல ஒரு அப்பா இப்பதான் எனக்கு ஆவியான நினைவுபடுத்துகிறார். உமால கூடுமானால் என் மகனை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டான். இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு காண்பித்து கொடுக்கிறேன். உமால கூடுமானால் இதை செய்யுங்க அப்படி. ஏன்னா சீஷரிடத்துல கொண்டு வந்தேன், அவரால் கூடாமல் போயிற்று. உம்மாலே கூடுமானால். ஆனா இங்க இவன் சொல்லுகிறான், சுத்தமாக்க உம்மால் கூடும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ண முடியும்? இப்போ நம்ம போற பாதை எல்லாம் போச்சு, இருட்டா இருக்கு, எதுவுமே நல்லதா நடக்கல, எல்லாம் தவறா போச்சு, எல்லா பிரச்சனையில தான் இருக்கிறோம், எல்லாம் கடன்ல இருக்கோம், நமக்கு எந்த ஆசீர்வாதமும் நிலையா இல்லை, எல்லாம் மனசுல அவ்வளவு பாரம், அவ்வளவு அழுத்தம், எல்லாம் ராங்கா போகுது. ஆனாலும் ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உம்மாலே இதை செய்ய முடியும், உம்மால மாத்திரம்தான் செய்ய முடியும். அப்படி அது சொல்ல முடியுமா? ஏன்னா மருத்துவர்கள் கைவிட்டாங்க, யாரும் அவனை தொடக்கூட முடியாது. மருந்து அல்ல, மருந்து மாத்திரைகள் அல்ல, யாரும் உதவி செய்ய நண்பர்களும் இல்லை. இல்லை, பொருளாதாரத்துல இருக்கிறீங்க, பிரச்சனையில இருக்கிறீங்க, குடும்பத்துல திருமணம் ஆகலை, வேலை இல்லை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, யாரும் உலகத்துல இருக்கிற எல்லாராலும் முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவன் இயேசுவை நம்பி வந்து சொல்றான், மாலை கூடும். இன்னைக்கு அதுதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஏதோ கேட்டோம், ஏதோ ஒரு நாள் போச்சு அப்படிலாம் இல்லை. மாலை கூடும். இதோ அந்த பாருங்க, சுத்தமாக்க உம்மால் ஆகும். சொல்லுங்க, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும். சொல்லிட்டே இருங்க, உம்மால் ஆகும் ஆண்டவரே. என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உம்மாலதான் கொடுக்க முடியும். என் பிள்ளைக்கு நல்ல வரன் உம்மாலதான் கொடுக்க முடியும். என் கடன்ல இருந்து விடுதலையாக்க உம்மாலதான் முடியும். இயற்கைக்கு மேலே வானத்து பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க உம்மாலதான் முடியும். இந்த கேன்சரை குணமாக்க உம்மாலதான் முடியும். அந்த காலத்துல லெப்ரசி அப்படின்னா, இந்த காலத்துல கேன்சர், இந்த காலத்துல நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், இந்த காலத்துல லிவர் சம்பந்தமான வியாதிகள், இந்த காலத்துல கிட்னி இஷ்யூஸ். மருத்துவர்களால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் கூடும். நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு வசனத்தை காண்பிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஏசாயா 1 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா 1 அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கலாம். மோசமான நிலையில நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம உலகத்துல நம்ம பிழைக்கவோ சர்வை பண்ணவோ முடியவே முடியாது. 1:5-6 வாசிக்கிறேன். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம்.
அதே போல உங்கள் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது பிசுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைமை மனதளவில். அதுதான் அழகா போட்டுட்டாரு. இருதயெல்லாம் பலட்சியமாயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. என்னால எதை தாங்க முடியல ஆண்டவரே. இதுதான் எசையா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவரு தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை. தலை உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும். நான் ஒவ்வொன்றும் சொன்னீங்கன்னா ஐயா எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்க பாருங்களேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமில்லை, அதுல காயம் வீக்கம் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அதன் சீழ் பிசுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஆற்றுகிற ஒரே ஒரு வைத்தியர், ரண வைத்தியர் யாருன்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இதுல நீங்க என்ன வியாதி வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிசிக்கல் ஹீலிங்கே எனக்கு நடக்கல ஆண்டவரே, நான் பார்த்ததே இல்லை. உங்க வசனத்தை நான் தியானிப்பதோடு கூட நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பிசிக்கல் ஹீலிங் எனக்கு வேணும். நான் ரொம்ப நம்புறேன், நான் ரொம்ப தேவை, எனக்கு அவசியம். இது உங்களுக்காக நான் சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவர்களுக்கு மோசேக்கு சாட்சியாய், யாருக்கிட்டயும் சொல்லாத, ஆனா யாருக்கிட்ட போய் சொல்லுனா அவர் சொல்றாரு பாருங்களேன். மோசேக்கு கட்டளையிட்ட காணிக்கை செலுத்த அதுக்கு முன்னாடி, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து. ஆண்டவரே என்னை சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த தலை வலி ஆண்டவரே, இந்த இருதய பலட்சியமா இருக்கிறது, என் உடல் முழுவதும் நோவு, காயமும் வீக்கமும் புண்களும் இருக்கிறது, சீழ் பிசக்கப்படாமல் இருக்கிறது. ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா இயேசுதான். திரளான ஜனங்கள் வந்தாங்க. அதுல ஒருவன் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி வந்து சொன்னான். அதுவும் அவன் எப்படிப்பட்டவன்னா, இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவன், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவன், மருந்துகளால் ஆற்றப்பட முடியாதவன், குணமாக்கப்பட முடியாதவன், சீர். நீங்க எப்படி நீங்க இந்த குஷ்டரோகத்தையும் இந்த ஏசாயா 1:5-6 இருக்கிறத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும், சேம் தான். இந்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எவ்வளவு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் செய்து முடித்தார் பாருங்க. குஷ்டரோகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு அழுத்தம். இத்தனைக்கும் நிறைய தடைகளை தாண்டி தான் அவன் இயேசுவை சந்திக்க வந்திருப்பான். நிறைய பேர் அவனை ஒதுக்கி இருப்பாங்க, விரட்டி இருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அவனை கல்லறைய பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தயங்காமல் ஆண்டவரிடத்துல வந்து, எனக்கு பிடிச்சதே அதுதான். உமக்கு சித்தமானதுன்னா நம்ம தமிழ்ல கொஞ்சம் அது என்ன புரியாத மாதிரி இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல ஆண்டவரே உமக்கு விருப்பம், அது நேரடி டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்க, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் சொன்னார், எனக்கு விருப்பம் உண்டு, நான் அதுக்காகத்தான் வந்தேன். எனக்கு விருப்பம்பா. என் பிள்ளைகள் நோயில கஷ்டப்படுகிறது என்னுடைய எண்ணத்துல கூட எப்பொழுதும் தோன்றினதில்லை. என் பிள்ளைகள் நோயில மறிப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. என் பிள்ளைகள் ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இழந்து மரண அவஸ்தைப்பட்டு கதறுகிறது என்னுடைய விருப்பமே இல்லை. அதுக்காக நான் இவர்களை உருவாக்கவில்லை, படைக்கவில்லை. என் பிள்ளைகள் வியாதியிலே மரண அவஸ்தைப்படுகிறது, எனக்கு துளி கூட சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை.
இல்லை, ஆண்டவருடைய எண்ணமே கொஞ்சம் பாருங்க, யோசிங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படியே ஜுரத்துலையும், நம்ம அப்படியே கோவிட்லையும், அல்லது ஒரு கேன்சர்லையும், அல்லது டிபிலையும், அதை இப்படி தான் இறக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுவாரா? சத்தியமா பட மாட்டார். அவர் நம்ம நல்லா இருக்கணும் தான் இந்த உலகத்துக்கே வந்தார், செத்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அடிக்கப்பட்டார், ஜீவனை கொடுத்தார். அவர் போய் நம்ம கெட்டு போகணும்னு நினைப்பாரா? நம்ம வியாதி புட்டு இருக்கணும்னு நினைப்பாரா? இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட நாம ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, இவ ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்டுட்டே இருந்தான். ஆண்டவருடைய ஹீலிங்கை பார்க்கவே இல்லை. ஆனாலும் விசுவாசத்தோடு வந்து ஃபர்ஸ்ட் ஹீலிங், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹீலிங், மேத்தியில ஃபர்ஸ்ட் ஹீலிங், ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு குணப்படுத்த முடியாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இது நாள்பட்ட வியாதி, இது மருந்து தான் ஒரே சொல்யூஷன், இதுல தான் நீங்க வாழ்ந்து இருக்கணும், இதுதான் வாழ்ந்து மறிக்கணும், அவ்வளவுதான், இதுதான் உங்க வாழ்வியல், இதுதான் உங்க லிவிங். டயபெட்டிக் சொல்லுவாங்க, அது ஒரு வியாதி இல்லைங்க, அது ஒரு வாழ்வியல்வாங்க. அதெல்லாம் கூட இருக்கட்டும். கேன்சர் எதுவானாலும் சரி, ஆண்டவர் இடத்துல வாங்க. இது புதிதா ஒருவேளை மற்றவங்க நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கும் நான் என்கரேஜ் பண்ணுவேன். தேவனால் கூடாதது, ஆகாதது, கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். ஃபர்ஸ்ட் மிராக்கிள், யாராலும் குணப்படுத்த முடியாத, வைத்தியராலும் குணப்படுத்த முடியாத, ஆசாரியராலும் குணப்படுத்த முடியாத, ஒதுக்கப்பட்டு வேதனையோடு எல்லா உடல் உறுப்புகளும் அழிந்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் சுத்தமாக்கினார், சுத்தமாக்கினார், அவனை சாட்சியா நிறுத்தினார். ஒரே ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை குணமாக்குங்க, உமக்கு நான் சாட்சியா இருப்பேன். இது அநேகருக்கு பயன்படணும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னை சுகமாக்குவதனால என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வலியில் இருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா புண்களும், எல்லா வலிகளும், எல்லா வேதனைகளும், ஜீரண உறுப்புகளிலே, இருதயத்திலே, சிறுநீரகத்திலே, கணையத்திலே, லிவர்ல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீர் என்றால் கொடுப்பீர். உமாலை மாத்திரம்தான் முடியும். நான் உமக்கு சாட்சியா நிற்பேன் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட அநேக கேள்விகளோடு கூட குடும்பத்துல திருமணமாகாம, வேலை இல்லாம, குழந்தை இல்லாம, அல்லது கடனோடு கூட தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரே மருந்து, குணமாக்குற மருந்து, சுகம் கொடுக்கிற மருந்து, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்தான், அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்கள் அப்பா. மீனை கேட்டால் நீங்க பாம்பை தரமாட்டீங்கப்பா. அதனால உம்மிடத்துல கேட்கிறோம். நாங்கள் அந்தரங்கத்திலே கேட்கிறோம். வெளியரங்கமாய் பதில் கொடுப்பீராக என்று கொடுப்பீராக. தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் விசேஷ ஆவியினால் நிரப்பி, ஓ தானியேலின் ஆவியை வைத்து, ஓ கிதியோனின் ஆவியை வைத்து, ஜெயமோ கர்த்தரால் வரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. தேர்வு ரிசல்ட் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் தேர்ச்சியை கொடுப்பீராகப்பா. மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் வயோதிகளையும் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. எல்லா சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்தே போகட்டும். இன்று ஒரு இயற்கைக்கு மேல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுவார். நீங்க சொன்னீங்க, நாங்க கேட்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். உம்மாலே மாத்திரம்தான் முடியும் நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய விருப்பம் அதுதான் என்று சொல்லுகிறோம். உம்முடைய விருப்பம் அது ஆண்டவரே. அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க விரும்பல அப்படி நாங்க என்றைக்குமே நினைத்ததே இல்லை, நினைக்கவும் முடியாது. உங்களுடைய விருப்பமே நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கணும், நாங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கணும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கணும், எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எங்கள் வாழ்க்கை கட்டப்படணும், எங்களுக்கு ஒரு உயர்வு வேணும், எங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும் என்பது உம்முடைய விருப்பம். எங்களுடைய ஆசையும் அதுதான். ஆண்டவரே, எங்களுக்காக
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த புண்ணிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.